இன்னைக்கு நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது டேனியல்ஸ் இந்தியா அப்படிங்கிற மிகப்பெரிய காஃபி டேபிள் புத்தகம். இது 1700கள்ல இந்தியா எப்படி இருந்ததுன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகவும் உதவியா இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இத வரைஞ்சவங்க அப்படின்னா தாமஸ் டேனியல், வில்லியம் டேனியல் 2 இங்கிலாந்தியர்கள். இங்கிலாந்துல இருந்து கிளம்பி அட்லஸ் அப்படிங்கிற கப்பல்ல கிளம்பி சீனா வழியா கல்கத்தால வந்து லேண்ட் ஆறாங்க. அவங்க வந்து இறங்கின வருஷம் 1784. அவங்க 1784ல இருந்து 1796 வரைக்கும், அதாவது 8 வருடங்கள் இந்தியாவினுடைய மூலை முடுக்கெல்லாம் டிராவல் பண்றாங்க. அவங்க முதல்ல இறங்கி வரைய ஆரம்பிச்ச இடம் கல்கத்தா. கல்கத்தாவுல இருந்து அடுத்து அவங்க டெல்லி வராங்க. டெல்லியில பல இடங்கள்ல சென்று நிறைய இடங்கள பார்த்து அதனுடைய படங்கள வரையிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வர்றது வந்து தென்னிந்தியா. தென்னிந்தியான்றது நம்மளுடைய இந்தியாவினுடைய கீழ்ப்பகுதி. அது ஃபுல்லாவும் அவங்க டிராவல் பண்றாங்க. அதுலயும் தர்மபுரியையும் வந்து சில இடங்கள பார்த்து வரைஞ்சிருக்காங்க. அது வந்து வீரபத்ர துர்க்கம், ராயக்கோட்டா, ஜெகதேவி மற்றும் இது இல்லாம நம்மளுடைய திருச்சி மலைக்கோட்டை, ம மதுரை கோயிலினுடைய நிறைய அதாவது ஆங்கிள்ஸ்ல வரைஞ்சிருக்காங்க. திருமலை நாயக்கர் மஹால், சிவகிரி, குற்றாலம், பாபநாச நீர்வீழ்ச்சி, தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு அவங்க கால் பதிக்காத இடங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து டிராவல் பண்ணி அதை அழகான படங்களாக வரைஞ்ச அந்த டிராயிங்ஸ் எல்லாம் தொகுத்து கொடுக்கப்பட்டது தான் இந்த காஃபி டேபிள் புக்கு. இது என்ன சொல்கிறது, நம்ம இப்போல்லாம் வீலாக் அப்படின்னு நிறைய விஷயங்களை செய்துட்டு இருக்கோம். ஆனால் எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்திலேயே, போக்குவரத்து வசதி கூட இல்லாத அந்த காலத்திலேயே இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு அதை எல்லாத்தையும் வரைபடங்களாக அதை டிராயிங்ஸ் ரொம்ப அற்புதமான வாட்டர் கலர் டிராயிங்ஸாக வரைஞ்சி அதை வந்து கடைசியாக கொண்டு போய் இங்கிலாந்து அரசிடமே வந்து ஒப்படைக்கிறாங்க. இது என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் 1700களில் இந்தியா எப்படி இருந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு டாக்குமெண்டேஷனாக இருக்குது. நம்ம எவ்வளோ வளமையாக அப்போல்லாம் இருந்திருக்கோம், அப்போ செழுமையோடு வாழ்ந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் வேற எந்த வகையிலையும் நம்மளால தெரிஞ்சிருக்கவே முடியாது. அதனால் எப்பயும் பயனுள்ள செயல்பாடுகளை நம்ம அழகாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சோன்னா அடுத்து வர்ற தலைமுறைகளுக்கு அது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். நன்றி.